9th மேக்ஸு தமிழ் மீடியம் எக்ஸசைஸ் 1.3ல் செகண்ட் சம் இருக்கேன். நம்ம ஃபஸ்ட் சம் வரை போட்டுடணும். அதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸசைஸ் வரை போட்டுக்கணும். அதில் நிறைய வீடியோஸை மேக் பண்ணி நான் ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களே யூஸ் ஆக சொல்லுங்கள். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் சம். பின்வரும் கணங்களுக்கு ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ மைனஸ் பி மற்றும் பி மைனஸ் ஏ காண்க. ஃபர்ஸ்ட் கொஷின், ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, 6, 10, 14 மற்றும் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, 5, 14, 16. இப்போ தீர்வு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ யூனியன் பி. அப்போ ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கலாம். 2, 6, 10, 14. சரியா? பி 2, 5, 14, 16. என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ஏ யூனியன் பி. அப்போ ஏன்னா 2, 6, 10, 14. யூனியன் பின்னா 2, 5, 14, 16. சரியா? யூனியன் என்ன? ரெண்டையுமே சேர்த்துடணும். 2 தடவை இருந்தால் ஒரு தடவை எழுதணும். மற்றபடி இதில் உள்ள எல்லாத்தையும் எழுதணும், இதில் உள்ள எல்லாத்தையும் எழுதணும். இப்போ 2 பார்த்திங்கன்னா 2 இடத்துல இருக்குது. அப்போ நம்ம ஒரு 2 போட்டால் போதும். அடுத்து 6 இருக்குது, இங்கே 5 இருக்குது. சின்ன நம்பர் 5 தான், அதனால 5 எழுதிட்டு அப்புறம் 6 எழுதுகிறோம், 10 எழுதுகிறோம். அடுத்து 14 2 இடத்துல இருக்குது, ஒரு 14 எழுதினா போதும். அடுத்து 16. ஏ யூனியன் பின்னா தான் 2லேயும் உள்ளதை எழுதணும். 2 தடவை இருந்தால் ஒரு தடவை எழுதினா போதும். அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி. 2, 2, 6, 10, 14. இன்டர்செக்ஷன் 2, 5, 14, 16. இன்டர்செக்ஷன் என்ன? 2லேயும் பொதுவாக்கிறது மட்டும் எடுத்துடலாம். 2லேயும் என்ன பொதுவாக இருக்குது? 2 இருக்கா? 2லேயுமே 2 இருக்குது. அப்போ அதை எழுதணும். அடுத்த 6 இதில் மட்டும்தான் இருக்குது, ஸோ எழுதக்கூடாது. இதில் இல்லை. 5 இதில் மட்டும்தான் இருக்குது, இதில் இல்லை, ஸோ அதையும் எழுதக்கூடாது. 10 இதில் மட்டும்தான் இருக்குது, ஸோ எழுத வேணாம். 14 2லேயுமே இருக்குது, 2லேயும் எது இருக்கோ அதை எழுதணும். அடுத்து 16 இதில் மட்டும்தான் இருக்குது, ஸோ 2ம் 14 தான் இதோட ஆன்சர். அடுத்து ஏ மைனஸ் பி. ஏன்னா 2, 6, 10, 14. மைனஸ் பி என்ன? 2, 5, 14, 16. ஏ மைனஸ் பின்னு என்ன அர்த்தம்? இதை மட்டும்தான் பார்க்கணும். செட்டை இருக்கிறத விட்டுட்டு இல்லாத எழுதணும். 2 பார்த்திங்கன்னா இருக்குது, ஸோ அதை விட்டுறணும். அடுத்து 6 இதில் இல்லை, அப்போ எழுதணும். சரியா? அடுத்து 10 இதில் இல்லை, ஸோ அதையும் எழுதிக்கணும். 14 இருக்குது, ஸோ விட்டுறணும். இதை மட்டும்தான் பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு செட்டை மட்டும்தான் பார்க்கணும். அடுத்து பி மைனஸ் ஏ. அதே மாதிரி தான். பி என்ன? 2, 5, 14, 16. மைனஸ் ஏன்னா 2, 6, 10,
14. அதே மாதிரி தான் இருந்தால் விட்டுட்டு இல்லாத மட்டும் எடுத்து எழுதணும். 2 இருக்குது, ஸோ விட்டுறணும். 5 இல்லை, அப்போ எழுதிக்கலாம். 14 இருக்குது, விட்டுறணும். அடுத்து 16. ஃபஸ்ட்டு மட்டும்தான் பார்க்கணும் சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ பி மைனஸ் ஏ முடிச்சிச்சு. ஃபஸ்ட் கொஷின் ஃபினிஷ்ட். இதில் செகண்ட் கொஷின் இருக்குது, அதை எழுதலாம். ஓகே, அடுத்த கொஷின். ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஏ பி சி இ யு மற்றும் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஏ இ ஐ ஓ யு. சரியா? இப்போ தீர்வு. கொஷினை எழுதிக்கோங்க. ஓகேவா? ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஏ பி சி இ யு. B equal to A E I O U. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? A யூனியன் B, அடுத்து A இன்டர்செக்ஷன் B, அடுத்து A மைனஸ் B, அடுத்து B மைனஸ் A. இதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி. ஏன்னா ஓகேவா? ஏன்னா ஏபிசிஇயு யூனியன் ஏஇஐஓயு. இப்போ யூனியன் என்ன சொன்னார்? 2 தடவை இருந்தால் ஒரு தடவை எழுதணும், மற்றபடி எல்லாத்தையுமே எழுதணும். ஏ 2 தடவை இருக்குது, அப்போ என்ன பண்ணும்? ஒரு தடவை எழுதுனா போதும். அடுத்து பி 1 டைம் தான் இருக்குது, ஸோ அதையும் எழுதணும். அடுத்து சியும் 1 டைம் தான் இருக்குது, எழுதணும். 2 தடவை இருக்குது, ஒரு தடவை எழுதுனா போதும். அப்புறம் ஈக்கு அப்புறம் யூ வருது. ஓகேவா? அது வரைக்கும் நம்ம இந்த பக்கம் வரலாம், ஏன்னா யூங்கிறது கடைசி எழுத்து. ஏ ஏற்கனவே எழுதிட்டோம். சரி, நம்ம குழப்பமாக இருந்தால் இங்கே எழுதிடலாமே. யூ 2 தடவை இருக்குது, ஒரு தடவை எழுதணும். அடுத்து ஏ ஏற்கனவே எழுதிட்டோம், ஏற்கனவே எழுதிட்டோம். அடுத்து ஐ, அடுத்து ஓ ஒரு தடவை இங்கே மட்டும் தான் இருக்குது, அதை எழுதிடலாம். இப்போ லைனை எழுதிக்கலாமா? ஏ பி சி இ ஐ ஓ யூ. அவ்வளோ. அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏங்கிற கணத்தை முதல்ல ஏ பி சி இ யு இன்டர்செக்ஷன் ஏ இ ஐ ஓ யூ. இப்போ காமனாக உள்ளதை மட்டும் எழுதணும். ஏ 2 லேயருக்கு எழுதிக்கலாம். சரியா? பி இதில் மட்டும் தான் இருக்குது, ஸோ எழுத வேண்டாம். சி இதில் மட்டும் தான் இருக்குது, எழுத வேண்டாம். 2 லேயருக்கு எழுதிக்கலாம். யூ 2 லேயர் இது எழுதிக்கலாம். அடுத்து இ எழுதிட்டோம். ஐ இதில் மட்டும் தான் இருக்குது, ஸோ எழுத வேண்டாம். ஓ இதில் மட்டும் தான் இருக்குது. யூ ஏற்கனவே எழுதிட்டோம், ஸோ ஏஇயூ அதுதான் இன்டர்செக்ஷன். அடுத்து ஏ மைனஸ் பி. ஏ பி சி இ யு மைனஸ் ஏ இ ஐ ஓ யூ. சரியா? மைனஸ்னால் என்ன சொன்னேன்? இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஃபஸ்ட்டாக மட்டும்தான் பார்க்கணும். இருந்துச்சுன்னு விட்டுட்டு இல்லாத எழுதணும். ஏ ஏற்கனவே இருக்குது, அதனால எழுத வேணாம். பி இதில் மட்டும்தானே இருக்குது, அப்போ எழுதணும். சி இதில் மட்டும் இருக்குது, அதை எழுதிக்கணும். இ இருக்குது, விட்டுறலாம். அடுத்து யூ இருக்குது, விட்டுறலாம். சரியா? அப்போ பியும் சியும் தான் ஆன்சர். அடுத்து பி மைனஸ் ஏ. ஏ
இ ஐ ஓ யு மைனஸ் ஏன்னா ஏ பி சி இ யு. அதே மாதிரி இதுக்கும் ஃபஸ்ட்டு கண்டை மட்டும்தான் பார்க்கணும். ஏ இருக்குது, ஸோ விட்டுருங்க. இ இருக்குது, விட்டுருங்க. ஐ இல்லை, அதை எழுதிக்கலாம். ஓ இல்லை, எழுதிக்கலாம். யூ ஏற்கனவே இருக்குது, இரண்டில் இடத்துலைங்கிறது, ஸோ விட்டுருங்க. அப்போ ஐயும் ஓவும் தான் ஆன்சர். அடுத்த கொஷின் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் ரேஷியோ எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன. எக்ஸ் ஆனது 10 இருக்கலாம், 10க்குள்ளே இருக்கணும். 10 இருக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா கீழே ஒரு மைனஸ் இருக்குது, அதாவது ஈக்குவல்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 10 இருக்கலாம், 10க்குள்ளே இருக்கணும். மற்றும் பி ஈக்குவல் டு எக்ஸ் ரேஷியோ எக்ஸ் ஆனது ஒய். டபிள்யூன்னா என்ன அர்த்தம்? ஹோல் நம்பர். என்னன்னா நேச்சுரல் நம்பர். டபிள்யூன்னா ஹோல் நம்பர். எக்ஸ் ஆனது 6க்குள்ளே இருக்கணும். இங்கே வந்து கீழே ஈக்குவல்ட்டு போட்டால், ஸோ 6க்குள்ளே இருக்கணும். சரியா? இப்போ தீர்வு. ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் எண்ணுங்கிறது எப்படி இருக்கணும்? நேச்சுரல் நம்பர். எதுலேருந்து ஆரம்பிக்கணும்? 1லேருந்து ஆரம்பிக்கணும். 1லேருந்து போய்கிட்டே இருக்கும். சரியா? ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? ஏங்கிறது 10 இருக்கலாம், 10க்குள்ளே இருக்கலாம். அப்போ 1லேருந்து ஆரம்பிக்கணும். 10ம் இருக்கலாமா? அப்போ 3 4 5 6 7 8 9 10. 10ம் இருக்கலாம், 10க்குள்ளே இருக்கணும். அதனால் நம்ம ஏ எழுதிடணும். அடுத்து பி என்ன? ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 0லேருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஆரம்பிக்கும், ஆனால் ஹோல் நம்பர் 0லேருந்து ஆரம்பிக்கும். என்ன சொல்லியிருக்காங்க? 6க்குள்ளே இருக்கணும். 6க்குள்ளே இருக்கணும்னா ஸ்டார்ட் ஆகிறது என்னமோ 0 தான். 6க்குள்ளே இருக்கணும்னா என்னது? 5. 1 2 3 4 5. இது ஈக்குவல் போட்டிங்கன்னா 6 எழுதலாம், ஆனால் ஈக்குவல் போடல, அதனால் 5ஓட ஃபினிஷ் பண்ணிக்கணும். அடுத்து ஏ யூனியன் பி தானே கண்டுபிடிக்கணும். ஏ என்ன? 1லேருந்து 10 வரை. 1 2 3 4 5 6 7 8 9 10. யூனியன் பின்னா 0 1 2 3 4 5. 6 கிடையாது. சரியா? இப்போ இதோட ஆன்சர். இப்போ யூனியனுங்கும் போது என்ன சொன்னேன்? இதில் உள்ளதை எழுதணும், இதில் உள்ளதை எழுதணும். 2 தடவை வந்தால் மட்டும் ஒரு தடவை எழுதணும். 1 பார்த்திங்கன்னா 2 தடவை, அப்போ ஒரு தடவை எழுதினா போதும். 2 தடவை, அதுவும் 1 எழுதினா போதும். 3 2 தடவை இருக்குது, அதுவும் ஒரு தடவை எழுதினா போதும். 4 2 தடவை இல்லை, அப்போ அதையும் ஒரு தடவை எழுதினா போதும். 5 2 தடவை, ஒரு தடவை எழுதினா போதும். 6லாம் இல்லை. ஸோ ஆனால் எழுதிக்கணும். யூனியனில் 6 எழுதணும், 7 எழுதணும், 8 எழுதணும், 9 எழுதணும், 10 எழுதணும். நீ எந்த நம்பர் எழுத வைக்கிறோம்? 0. சரியா? எழுதக்கூடாதனால உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிக்கிட்டேன். ஈக்குவல் டு 1 2 தடைஞ்சி 1 தடவை, 2ம் அதே மாதிரி தான். 3 4 5 வரை 2 தடைஞ்சி அதெல்லாம் ஒவ்வொரு தடவை. அடுத்து 6 7 8 9 10. இதில் என்ன எழுதாமல் இருந்தோம்? 0 எழுதாமல் இருந்தோம். இப்போ வருஷப்படி எழுதிக்கலாமா? ஏறு வரிசையில் எழுதிக்கலாம். 0 ஃபஸ்ட்டு வந்துடும், 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி. முதல் ஏ என்ன? 1லேருந்து 10 வரைக்கும். 1 2 3 4 5
6 7 8 9 10. இன்டர்செக்ஷன் பி என்ன? 0 1 2 3 4 5. இன்டர்செக்ஷனாக என்ன சொன்னேன்? ரெண்டுலேயுமே இருக்கணும். அந்த உறுப்பை எடுத்து எழுதணும். 1 2லேயுமே இருக்குது, அதை எழுதணும். 2ம் அதே மாதிரி தான், 2லேயும் இருக்குது. 3 2லேயும் இருக்குது. அடுத்து 4 2லேயும் இருக்குது. அடுத்து 5 2லேயும் இருக்குது. 6 இதில் மட்டும்தான் இருக்குது, ஸோ எழுதக்கூடாது. 7 இதில் மட்டும்தான் இருக்குது, எழுதக்கூடாது. 9 இதில் 8 இதில் தான் இருக்குது, எழுதக்கூடாது. 9 இதில் மட்டும்தான் இருக்குது, எழுத வேணாம். 10 இதில் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் இதில் 0 இருக்குது, பட் இதில் இல்லை, ஸோ அதை எழுதக்கூடாது. அப்போ இதுதான் இன்டர்செக்ஷன். அடுத்து A மைனஸ் பி. சரியா? A என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. மைனஸ் பி என்ன? 0 1 2 3 4 5. அதாவது ஃபஸ்ட்டு மட்டும்தான் பார்க்கணும் சொல்லியிருக்கேன்ல, ஃபஸ்ட்டு மட்டும்தான் பார்க்கணும். இருக்கிறத விட்டுட்டு இல்லாத மட்டும்தான் எழுதணும். சரியா? அப்போ செட் ஆஃப் 1 இருக்குது, ஸோ எழுத வேண்டாம். 2 இருக்குது, ஸோ எழுத வேண்டாம். 3 இருக்குது, எழுத வேண்டாம். 4 இருக்குது, எழுத வேண்டாம். 5 இருக்குது, எழுத வேண்டாம். 6 இல்லை, ஸோ எழுதிக்கலாம். 7 இதில் இல்லை, ஸோ எழுதிக்கலாம். 8 இல்லை, எழுதிக்கலாம். 9 இல்லை, எழுதிக்கலாம். 10 இல்லை, எழுதிக்கலாம். இதை பார்க்கக்கூடாது, இதை மட்டும்தான் பார்க்கணும். அடுத்து பி மைனஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு மட்டும்தான் எதுக்கும் பார்க்கணும். பி என்ன? 0 1 2 3 4 5. சரியா? மைனஸ் ஏன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அதே மாதிரி தான். 0 இல்லை, எழுதிக்கலாம். 1 இருக்குது, ஸோ எழுதக்கூடாது. 2 இதில் இருக்குது, எழுதக்கூடாது. 3 இதில் இருக்குது, எழுதக்கூடாது. 4 இதில் இருக்குது, எழுதக்கூடாது. 5 இதில் இருக்குது, எழுதக்கூடாது. அப்போ 0 மட்டும்தான். என்ன இதை பார்க்கக்கூடாது. அடுத்த கொஸ்டின். ஓகேவா? இப்போ A ஈக்குவல் அடுத்த சம். A ஈக்குவல் மேத்தமெட்டிக்ஸ் என்ற சொல்லியுள்ள எழுத்துக்களின் கணம். B ஈக்குவல் ஜாமெட்ரி என்ற சொல்லியுள்ள எழுத்துக்களின் கணம். ஃபஸ்ட்டு தீர்வு. ஏங்கிற கணம் எழுதலாமா? மேத்தமெட்டிக்ஸ். ஃபஸ்ட்டு M, A, அடுத்து T, அடுத்து H, அதை எழுதிட்டோம். அப்புறம் E இல்லைல்ல, எழுதிக்கலாம். M ஆல்ரெடி எழுதிருக்கோம், அதனால் வேண்டாம். ஏயும் ஏற்கனவே எழுதிட்டோம், வேண்டாம். Tயும் ஏற்கனவே எழுதிட்டோம், வேண்டாம். அடுத்து I, அடுத்து C, அடுத்து S, அது எழுதல, எழுதிக்கலாம். அடுத்து B ஈக்குவல் செட் ஆஃப் ஜாமெட்ரி. ஃபஸ்ட்டு G, அடுத்து E, அடுத்து O, அடுத்து M, அடுத்து E ஏற்கனவே எழுதிட்டோம், அதனால அதை விட்டுடலாம். T, அடுத்து R, அடுத்து அது இல்லை, R எழுதலை, ஒய், அடுத்து அது இல்லை, ஸோ அதையும் எழுதிக்கலாம். அடுத்து கண்டுபிடிச்சாச்சா? இப்போ A ஒன்று இருக்குது.
இப்போ ஃபஸ்ட் கொஷின் ஏ யூனியன் பி ஏஎன்னா MATHEICS யூனியன் பிஎன்னா GEOMTRY. இப்போ ஏ யூனியன் பி எழுத போகிறோம். ஏ யூனியன் பின்னா என்ன, 2 தடவை இருந்தால் ஒரு தடவை எழுதணும், மற்றபடி இதில் உள்ள எல்லாத்தையும் எழுதணும், இதில் உள்ள எல்லாத்தையும் எழுதணும். எம் 2 தடவை இருக்குது, இருந்தாலும் ஒரு தடவை எழுதணும். ஏ இதில் இல்லை, ஆனால் எழுதிக்கணும். டி இருக்குது, 2 தடவை இருக்குது, பட் ஒரு தடவை எழுதினா போதும். ஹெச் இல்லை, ஒரு தடவை தான் இருக்குது, இருந்தாலும் எழுதிக்கணும். 2 தடவை இருக்குது, இருந்தாலும் எழுதிக்கணும், ஒரு தடவை தான் எழுதிக்கணும். ஐ ஒரு தடவை தான் எழுதிக்கலாம். அடுத்து சி ஒரு தடவை தான் எழுதிக்கலாம். எஸ் ஒரு தடவை தான் எழுதிக்கலாம். அடுத்து ஜி ஓகே ஒரு தடவை தான் எழுதிக்கலாம். அடுத்து ஏற்கனவே எழுதிட்டோம், ஸோ எழுத வேணாம். ஓ ஒரு தடவை தான் இருக்குது, எழுதிக்கலாம். எம் ஏற்கனவே எழுதிட்டோம், ஸோ எழுத வேண்டாம். டிஎம் ஏற்கனவே எழுதிட்டோம், எழுத வேண்டாம். ஆர் ஒரு தடவை தான் இருக்குது, எழுதிடணும். அடுத்து ஒய் அதுவும் இங்கே இல்லை, ஸோ எழுதிடணும். இப்போ நேராக அசெண்டிங் ஆர்டர் படி எழுதணும். ஃபஸ்ட்டு ஏ, அடுத்து பி இருக்கா, இல்லை. சி ஓகே, இது இருக்கா, சி. டி இருக்கா, இல்லை. இ, எஃப் இல்லை. ஜி, ஹெச், ஐ, ஜே கிடையாது, கே இல்லை, எல் இல்லை, எம், என் இல்லை. நம்பர் இருந்தால் தான் இது தேவை, இல்லைன்னா தேவை கூட இல்லை. உங்களுக்கு குழப்புது அப்படின்னு இது விட்டுடலாம் வேணாம். ஓகே, இது மட்டும் எழுதுனா போதும். அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி. MATHEICS intersection GEOMTRY. இன்டர்செக்ஷன்னா என்ன சொன்னேன், 2 லிங்கிற பொதுவானதை மட்டும் எழுதணும். சரியா? எம் இருக்குது, ஸோ பொதுவாக இருக்குது, எழுதலாம். ஏ இல்லை, இதில் மட்டும் இருக்குது, விட்டுடலாம். டி பொதுவாக இருக்குது, எழுதிக்கலாம். அப்புறம் ஹெச் இதில் மட்டும் இருக்குது, விட்டுடலாம். இ 2 இருக்குது, எழுதிக்கலாம். அப்புறம் ஐ இதில் மட்டும் இருக்குது, விட்டுடலாம். சி இதில் மட்டும் இருக்குது, விட்டுடலாம். எஸ் இதில் மட்டும்தான் இருக்குது, விட்டுடலாம். அதே மாதிரி ஜி இதில் தான் இருக்குது. இ காமனாயிச்சு எழுதிட்டோம். ஓ இதில் மட்டும்தான் இருக்குது, ஸோ எழுத வேண்டாம். எம் இதில் 2 காமனாயிச்சு எழுதிட்டோம். டியும் காமனாயிச்சு எழுதிட்டோம். ஆர் இதில் மட்டும்தான் இருக்குது, ஸோ எழுத வேண்டாம். ஒய் இதில் மட்டும்தான் இருக்குது, எழுத வேண்டாம். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி தான். அடுத்து ஏ மைனஸ் பி. என்னடா ரொம்ப லாங்காக போகுது வீடியோன்னு நினைக்குவேன்னா, ரொம்ப அழகாக இருக்கும் போட்டோம். MATHEICS minus GEOMTRY. மைனஸ்னா ஃபஸ்ட்டு மட்டும் பார்க்கணும், இருந்துச்சுன்னா விட்டுட்டு இல்லாத எழுதணும். எம் ஏற்கனவே இருக்க விட்டுணும். ஏ இல்லை, ஸோ அதை எழுதிக்கணும். டி இருக்கு, விட்டுடலாம். ஹெச் இல்லை, எழுதிக்கலாம். அடுத்து இ இருக்கு, விட்டுடலாம். ஐ இல்லை, எழுதிக்கலாம். சி இல்லை, எழுதிக்கலாம். எஸ் இல்லை, எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு மட்டும் தான் பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது. அடுத்து பி மைனஸ் ஏ, அதே மாதிரி தான். GEOMTRY
ஆர் ஒய் மைனஸ் எம் ஏ டி ஹெச் இ ஐ சி எஸ். இதுவும் அதே மாதிரி தான் 2 தடவை தான் விட்டுட்டு அதை மற்றது மட்டும் எழுதணும். ஜி இல்லை ஒரு அதில் மட்டும் இருக்கு எழுதிக்கலாம். இ இருக்கு விட்டுடலாம். ஓ இல்லை எழுதிக்கலாம். எம் இருக்கு விட்டுடலாம். டி இருக்கு விட்டுடலாம். ஆர் இல்லை எழுதிக்கலாம். ஒய் இல்லை எழுதிக்கலாம். அதே வந்தால் மட்டும் விட்டுட்டு மொத்தம் எழுதணும். அதுதான் மைனஸ்னால். ஓகேவா? இதோட செகண்ட்ஸ் ஃபினிஷ் ஆச்சு. பட் லாங்காக இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் போடுறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்.